अस्सलाम वालेकुम. वालेकुम सलाम. என் ஃப்ரெண்ட் ஹஜ்ஜுக்கோ உம்ராக்கோ போறக்கிட்ட எனக்கு அவட்ட சொல்லி அனுப்பிடுமா ரசூல்லோட ஜியாரத்துக்கு சலாம் சொல்ல சொல்லுது. மார்க்கத்தில் இது கூடுது. அதாவது ஒருத்தர் ஹஜ்ஜிக்காக செல்கின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாத்தை எத்தி வைங்க என்று சொல்லி அனுப்பலுமான்னு கேட்குறாங்க. என்ன விளங்கி வச்சுக்கிறாங்கடா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபர்ல ஒரு இடத்துல இருப்பாங்க மாதிரியும் இவங்க போயிட்டு மீட் பண்ணி இவங்க உங்களுக்கு சலாம் சொன்னாங்க இப்படி சொன்ன மாதிரி நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. நாங்க தான் தினசரி 5 வேளை தொழுகையில சலாம் சொல்லி கொண்டிருக்கிறோமே ரசூலுல்லாஹ்க்கு. தனியா பிரத்யேகமா அதை சொல்லி நீ போயிட்டு கொஞ்சம் சொல்லு என்று சொல்ற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க பிளைட் ஏறி போயிட்டு சலாம் போயிட்டு எத்தி வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வானவர்கள் இருக்கிறாங்க. நாங்க ஒவ்வொரு அத்தையாத்திலையும் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுவன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், பரக்கத் கிடைக்கட்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கட்டும். ஒவ்வொரு தொழுகையில தினசரி 5 வேளை தொழுகைன்னா நீங்க பாருங்க, சுபவுக்கு ஒரு அத்தையாத், லுஹருக்கு 2 அத்தையாத்து, அசருக்கு 2 அத்தையாத்து, மஹ்ரிபுக்கு 2, இஷாக்கு 2, கிட்டத்தட்ட 9 தடவை ஒரு நாளைக்கு நீங்க கடமையான தொழுகையில. அப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 9 தடவைகள் கடமையான தொழுகையில ரசூலுல்லாஹ்க்கு நாங்க சலாம் எத்தி வச்சு கொண்டுதான் இருக்கிறோம். அந்த சலாத்தை பிரத்யேகமான வானவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினசரி என்ன செய்வாங்க, எத்தி வைப்பார்கள். அதற்கெண்டே அல்லாஹ் வானவர்களை நியமிச்சு வச்சிருக்கிறான். எல்லா பணிகளுக்காகவும் ஒரு வானவர் இல்லை, ஒவ்வொரு பணிக்காக பல வானவர்கள் இருக்கிறாங்க. அதுல இந்த சலாத்தை எத்தி வைக்கிறதுக்கு மட்டுமே சில வானவர்கள் இங்க பல பேர் இருப்பாங்க, எங்க கண்ணுக்கு தெரியாது. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லி வாங்கன்னு தனியா பிரத்யேகமா சொல்லி அனுப்புற ஒரு வழக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருக்கல. அதே மாதிரி நாங்க அதை கடைபிடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நாங்க ஹஜ்ஜி செய்யறதுக்குரிய சக்தி இருந்தா நாங்க போயிட்டு ஹஜ்ஜி செய்யலாம். ரசூலுல்லாஹ் மீது நாங்க சலவாத் சொன்னாலே தினசரி சலவாத் சொல்லுங்க. கிடைக்கிற சந்தர்ப்பங்கள்லாம் ரசூலுல்லாஹ் மீது சலவாத் சொல்லலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மது என்று சொல்லக்கூடிய அந்த சலாத்துல் இப்ராஹிமியா, அந்த தொடர்ச்சி அத்தையாத்துல நாங்க உதுமே சலவாத், அந்த சலவாத்தை குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாட்களில் அதிகமாக சலவாத்தை சொல்லுங்க. தொழுகையில நீங்க சலாம் சொல்றீங்க, ரசூலுல்லாஹ்க்காக வேண்டி நீங்க துஆ செய்யுங்க. ரசூலுல்லாஹ்க்கு மறுமையில ஒரு அந்தஸ்து பதவி கிடைக்கிறதுக்காக வேண்டி பாங்குக்கு பிறகு அந்த துஆல ஆத்தி முஹம்மதனில் வசீலா, முகமது என்பவருக்கு வசீலா என்ற உயர்ந்த பதவியை வழங்குகின்ற அந்த துஆவை மிஸ் பண்ணாம கேளுங்க. இதுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தை அதிகமாக்கும். அனாதைகள் அரவணைங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மறுமையில இப்படி இருப்பீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இதுகள் தான் நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்துக்கும் பாசத்துக்கும் செய்ய வேண்டிய வேலைகளே தவிர இந்த மாதிரி சில ஃபார்மாலிட்டிஸுக்கு நாங்க சில வேலைகள் பண்ணக்கூடாது.